தெரியுமா? அனுதாபத்தால, கருணையால அரசியலுக்கு வர பெண்களை ஏத்துப்பாங்க. ஆனா, கீழ் மட்டத்துல இருந்து களமாடி, களத்துல இருந்து ஒரு பெண் தலைவரா வந்துட்டா இவங்களுக்கு ஏத்துக்கிறதுக்கு மனம் இருக்காது. ஏன்னா இவங்க ஆளுமை செலுத்துவோம்ல. ஆளுமை செலுத்தாம பதுமானமா இருந்துட்டா இவங்க ஏத்துப்பாங்க தலித் பெண்கள. இன்னும் புரியிற மாதிரி சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு நான் சமூக கருத்துக்கள இந்த சமூக வலைதளங்கள்ல பேசிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கருத்துக்கள ஆதிக்க சாதி ஆண்கள் அவதூறாவோ, திட்டவோ செய்தா என்னால புரிஞ்சுக்க முடியுது. மாற்றுக் கட்சிக்காரங்க, இப்ப நாம் தமிழரு, தமிழக வெற்றி கழகம் மாதிரியான ஆட்கள் அவதூறு பேசினாவோ, இல்ல என்ன திட்டவோ செஞ்சாலோ என்ன புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா எதிர் கருத்துக்கள பேசுறோம்ன்னும் போது திட்டுறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. எதிர் சித்தாந்தத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் கூட என்ன திட்டினாவோ, அவதூறு பேசினா கூட என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா, பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள பேசுறவங்க, பெரியாரிய அரசியல பேசுறவங்க, தலித் சமூகத்தை சார்ந்த ஆண்கள். ஒரு தலித் பெண்ணான என்னையே திட்டுறான். எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவமானப்படுத்துறான். எனக்கே அவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு பண்றாங்க. தமிழ்நாடு தான் முற்போக்கு மாநிலம்னு சொல்றாங்க. அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள் அதிகமா இருக்கிற மாநிலம்னு சொல்றாங்க. பெரியாரிய சிந்தனையாளர்கள் அதிகமா இருக்கிற மாநிலம்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட மாநிலத்துல ஒரு தலித் பெண்ணு என்ன மாதிரி இன்னும் நிறைய பெண்கள் சமூக வலைதளத்துல பேசுறதையே இவங்களால ஏத்துக்க முடியலங்க. அப்போ அன்னைக்கு மாயாவதி அம்மாவுக்கு எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கும். அவங்க ஒன்னும் ஒரு சினிமா நடிகை கிடையாது. மற்றவங்க பார்வைக்கு அவங்க பேரழகி கிடையாது. எங்களுக்கு அவங்க பேரழகி தான். ஆனா சாதாரண குடும்பத்துல இருந்து பிறந்த ஒரு பெண். அவங்களுடைய ஒரு முழுமையான உழைப்பு, சிந்தனை, பேச்சினாலதான் உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற இளைஞர்கள் அவங்க பின்னாடி அணிதிரள வச்சாங்க. கல்வியில பின்தங்கிய மாநிலத்துல உத்தரப்பிரதேசம் பொதுவா ஒரு பார்வை இருக்குல்ல. கல்வியில பின்தங்கிய மாநிலத்துல இருந்து பொருளாதாரத்துல வளராத உத்தரப்பிரதேசத்துல ஆண்களும் பெண்களும் அவர்களை மாயாவதி அவர்களை தூக்கி சுமந்தாங்க. அவங்களுடைய உழைப்பை கொண்டாடினாங்க. கல்வியில பின்தங்கிய மக்கள், பொருளாதாரத்துல வளர்ச்சி அடையாத மக்கள், பாபா சாஹிப் அம்பேத்கரை பெரிய அளவுல தெரிந்து கொள்ளாத மக்கள், அரசியல் விழிப்புணர்வு பெரிய அளவு இல்லாத மக்கள்னு சொல்லப்பட்ட அந்த மக்கள் தான் பாபா சாஹிப் அம்பேத்கரை ஏத்துக்கிட்டு